டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2 மெயின்ஸ் எக்ஸாம் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் நம்ம மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான சப்ஜெக்ட் வந்து சமூக பொருளாதார பிரச்சனைகள், இந்தியா மற்றும் தமிழ்நாடு சார்ந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள். அந்த புத்தகம் பா சிவா சாருடைய புத்தகம் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல மற்ற ஆசிரியர்கள் சிலர் இருந்திருந்தா கூட பா சிவா சார் அவர்களோட புத்தகம் வந்து ரொம்பவுமே சிறப்பான ஒரு புத்தகம். இது வந்து செகண்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அப்டேட் பண்ணி 2025க்கு புது எடிஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து நமக்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நம்மகிட்ட அவசியம் எப்பவும் போல வாட்ஸ்அப்பில் புத்தகத்தோட பேரை மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு இந்த புத்தகத்தை அனுப்பிச்சு கொடுத்துருவோம். ஸோ வந்து இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டலாகில் அப்டேட் பண்ணிட்டோம். நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் தாமதமாக போட்டுட்ருக்கோம். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சில சாம்பிள் பேஜஸ், இண்டெக்ஸ் பேஜஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன். ஒரு முறை நல்லா பார்த்துக்குங்க. பா சிவா சாருடைய புத்தகம் பெயர் சொன்னாலே போதும் தரம் எளிதில் விளங்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான புத்தகம். இதை வந்து நம்ம இண்டெக்ஸ் பார்த்து தான் வாங்கணும், உள்ள சாம்பிள் பேஜ் பார்த்து தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு வந்து சார் வந்து ஒரு நல்ல ரேங்கிங்கில், இந்த சப்ஜெக்டில் நல்ல ரேங்கிங்கில், அஃப்கோர்ஸ் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய புத்தகம் இது, சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தை நம்ம இது பார்த்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, அதுதான் பாயிண்ட், சரிங்களா? ஸோ இண்டெக்ஸ் பேஜ் நான் காமிச்சிட்டேன். ஸோ அடுத்த சில பக்கங்கள் உங்களுக்காக காமிக்கிறேன். ஒரு முறைக்கு இருமுறை நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய புத்தகம் தான், சரிங்களா? ஸோ அதனால் இந்த புத்தகத்தை வேணும், இந்த புத்தகத்தோட பேரை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து நமக்கு அனுப்பிச்சிங்கன்னா போதும். நம்ம வந்து உங்களுக்கு முழுமையாக அந்த புத்தகம் வந்து சேர்ற வரைக்கும் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுலேருந்து எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிடுவோம். இந்த பேமெண்ட்டு எப்படி பே பண்ணுங்கிறத வந்து சொல்லிடுவோம். ஸோ சொல்லிட்டிங்கன்னா போதும். நம்ம வந்து இந்தியா போஸ்ட் மூலமாகவோ, உங்களுக்கு அட்ரஸ் வந்து கொஞ்சம் ரிமோட் லொக்கேஷன்ஸில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்தியா போஸ்ட்டில் அனுப்போம். இல்லை ஓரளவுக்கு டவுனுக்கு நடுவில் இருக்குது, சிட்டியில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம். ஸோ என்ன கம்ப்ளீட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சொல்லிடுவோம். எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கணுங்கிற அவசியமே இருக்காது. அதனால் வாட்ஸ்அப்பில் இந்த புத்தகத்தோட பேரை மென்ஷன் பண்ணி, அது வந்து நமக்கு தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது, அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா போதும். ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே, சரிங்களா? நீங்கள் எந்த டைமிங்கில் பே பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே புத்தகம் வந்து சேர்ந்துடும். ஸ்டாக் நிறையா இருக்குது. நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கனால அவசியம் இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறுங்கள். ஸோ இது மட்டும் இல்லைங்க, நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற நிறையா புத்தகங்கள் இருக்குது, கேட்டலாகில் கொடுத்துருக்கோம். ஒரு முறை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மேலே நம்ம பேர் சேவ் பண்ணியிருப்பீங்களே, மேலே பேர் வரும் இல்லையா? அந்த பேர் சேட்டுக்குள்ளே போகும்போது மேலே உங்களுக்கு வந்து கேட்டலாக் லிங்க் இருக்கும், அதில் பார்த்துக்கலாம். இல்லாட்டி ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம கேட்டலாக் லிங்க் கூட அனுப்பி வைப்போம். அது மூலமாக நீங்கள் நம்மகிட்ட என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எதிர்காலம் நமக்கு சொந்தம். நன்றி.